கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் வழிகாட்டுதல்படி 40 மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும், மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் ப.மோகன், பிஏ.எல். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் எம். பாபு, கள்ளக்குறிச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு, கள்ளக்குறிச்சி வடக்கு கழக ஒன்றிய செயலாளர் ஏ.எஸ்.ஏ. ராஜசேகர், கள்ளக்குறிச்சி தெற்கு கழக ஒன்றிய செயலாளர் தேவந்திரன் மற்றும் கழக பிற அணி மாவட்ட செயலாளர்கள், மாநில, மாவட்ட செயற்குழு, பொதுக்குழு, நகர, பேரூர் கழக, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெயசங்கர் அறிக்கை. பல்வேறு போராட்டங்களை நடத்துவது மட்டுமல்ல, நாட்டினுடைய மக்களுக்காக கவலையோடு பணியாற்றக்கூடிய ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு வரிக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகளிலே இதுவரை 2 முறை வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 6% உயர்த்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஒரு ஆண்டு மாத்திரமல்ல, வருஷம் 6% உயர்த்தலாம் என்கிற உத்தரவையும் போட்டிருக்கிறது. திமுகவினுடைய கையாலாகாத திமுக ஆட்சி, ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி என்பதை கண்டிக்கின்ற வகையிலேதான் இத்தகைய போராட்டங்கள் நடைபெறுகிறது. இந்த அவல நிலையை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிற வகையிலே, அதே போன்று இப்பொழுது ஒரு பகுதி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பகுதியில் ஒரு மிகப்பெரிய மோசடி. கருணாநிதி அவர்கள்தான் விஞ்ஞானம் மூலமாக ஊழல் செய்வார்கள் என்று சொன்னார். அவருடைய மகன் அவருடைய ஆட்சியில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு ஒரு 3 ரூபாய் ஒரு லிட்டருக்கு தர வேண்டும், உயர்த்தி தர வேண்டும் என்று ஊக்கத்தொகை என்கிற வகையில் 3 ரூபாய் தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் அது 3 மாதமாக அந்த பணம் தரப்படவில்லை என்பதை கள்ளக்குறிச்சியிலே தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அத்தனை பால் உற்பத்தியாளர்களும் நீங்கள் அவர்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டு, இந்த அண்ணா திமுக ஆட்சி விரைவிலே வர இருக்கிறது. திமுகவினுடைய ஆட்சி அவர்களுடைய